கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிதருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம முதலாவது தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும், அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் பார்த்திங்கன்னா, நமக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற சத்ருவின் சூழ்ச்சிகள் தான். ஏன்னா எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, வான்மண்டலத்தில் சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளோடு. ஸோ அந்த ஆவிகள் தான் நம்மளை அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, வியாதி, கடன் பிரச்சனை, தொழில சரியான ஒரு வியாபாரத்தில் ஒரு சக்ஸஸ் இல்லாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி அநேக கஷ்டங்கள் கொண்டு வரதுக்கு காரணம் பிசாசினுடைய சூழ்ச்சிகள் தான். இதிலேருந்து நம்ம எப்படி நம்ம வெளியில் வரணும்னா, முதலாவது நம்ம கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அது எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுன்னு 6வது வசனம் சொல்லுது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஸோ ஆண்டவர் இடத்துல எப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா, நம்மளைய தாழ்த்துறது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறது, நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாக வாழ்கிறது, அவர் இடத்துல ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறது. ஏன்னா ரோமர் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நம்மளுடைய மனசை நம்ம புதிதாக்கணும். எப்படி புதிதாக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால தான். அதை தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது. ஸோ நம்ம இந்த நாளில் கூட ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், சத்ருவின் சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படும். நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கீழ்ப்படுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.